தொடக்க நூல் அதிகாரம் 34. யாக்கோபுக்கு லேயா பெற்றெடுத்த மகளான தீனா அந்நாட்டு மகளிரை பார்க்க வெளியே புறப்பட்டு போனாள். அவ்வியானான அமோரியன் மகனும் அந்நாட்டின் தலைவனுமான செக்கேம் அவளை கண்டு தூக்கி சென்று அவளுடன் உறவு கொண்டு சிறுமைப்படுத்தினான். யாக்கோபின் மகள் தீனாவிடம் அவன் மனம் மேலும் ஈர்க்கப்பெற அவன் அப்பெண்ணின் மேல் காதல் கொண்டு அவளது மனதை கவரும் முறையில் பேசினான். எனவே செக்கேம் தன் தந்தை அமோரிடம், இந்த பெண்ணை எனக்கு மனம் முடித்து வையுங்கள் என்று கூறினார். தம் மகள் தீனா தீட்டுப்படுத்தப்பட்டவள் என்று யாக்கோபு கேள்விப்பட்ட பொழுது அவருடைய புதல்வர் புல்வெளியில் மந்தைகளோடு இருந்தனர். எனவே அவர்கள் திரும்பி வரும் வரை யாக்கோபு அமைதியாக இருந்தார். செக்கேமின் தந்தை ஆமோர் யாக்கோபோடு பேச வந்தார். யாக்கோபின் புதல்வர் இதை பற்றி கேள்விப்பட்டு புல்வெளியிலிருந்து வந்தனர். அவர்கள் துயரம் கடும் சீற்றமும் கொண்டனர். ஏனெனில் யாக்கோபின் மகளுடன் உறவு கொண்டதால் செய்யத்தகாததை செய்து செக்கேம் இஸ்ரவேலை அவமானப்படுத்தினான் என்று நினைத்தார். அப்பொழுது ஆமோர் அவர்களை நோக்கி, என் மகன் செக்கேமின் மனம் உங்கள் மகள் மீது ஈர்க்கப்பட்டுள்ளது. அவளை அவனுக்கு மனம் முடித்து தாருங்கள். நீங்கள் எங்களோடு கலப்பு மனம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் பெண்களை எங்களுக்கு கொடுத்து எங்கள் பெண்களை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்களோடு இந்நாட்டில் எங்கும் தங்கலாம். அதில் குடியிருந்து வணிகம் செய்து செல்வம் சேர்த்து கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது செக்கேம் தீனாவின் தந்தையும் சகோதரர்களையும் நோக்கி, உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கட்டும். நீங்கள் கேட்பதை தருவேன். பெண்ணுக்குரிய பணமும் பரிசமும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள். நீங்கள் கேட்பதை தருவேன். பெண்ணை மட்டும் எனக்கு மனமுடித்து தாருங்கள் என்றான். யாக்கோபின் புதல்வர் தங்கள் சகோதரியை செக்கேம் தீட்டுப்படுத்தியதால் அவனையும் அவன் தந்தை ஆமோரையும் நோக்கி கபடமாய் கூறிய மறுமொழியாவது, நீங்கள் கேட்டபடி செய்ய எங்களால் முடியாது. ஏனெனில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஆடவனுக்கு எங்கள் சகோதரியை கொடுப்பது அவமானமாகும். ஆனால் நீங்களும் உங்களுள் ஆண்மகள் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டும் எங்கள் பெண்களை உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெண்களை எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். உங்களிடையே வாழ்ந்து ஓரினமாக ஆவோம். எங்கள் சொற்படி நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள இசையாவிட்டால் நாங்கள் எங்கள் பெண்ணை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்றார். அவர்கள் சொன்னது ஆமோருக்கும் அவன் மகன் செக்கேமுக்கும் நலமாக தோன்றியது. அந்த இளைஞன் யாக்கோபின் மகள் மீது கொண்ட காதலினால் அவர்கள் சொன்னதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தவில்லை. மேலும் அவன் தந்தை வீட்டார் அனைவரிடையிலும் பெரும் மதிப்புக்குரியவனாயிருந்தான். எனவே ஆமோரும் அவன் மகன் செக்கேமும் தன் நகர வாயிலுக்கு வந்து மக்களை நோக்கி, இந்த மனிதர்கள் நம்முடன் நட்புறவு கொள்வார்கள். ஆகவே நம் நாட்டில் குடியிருக்கும் வணிகம் செய்யட்டும். அவர்கள் வாழ்வதற்கும் தம் நாட்டில் நிறைய நிலம் இருக்கிறது. அவர்களிடம் பெண் எடுத்து அவர்களுக்கு பெண் கொடுப்போம். ஆனால் இவர்கள் தாங்கள் செய்து கொண்டது போல நாம் ஆண்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டும் நம்முடன் ஒரே இனமாக சேர்ந்து வாழ இசைவு தருகிறார்கள். அப்படி செய்தால் அவர்களுடைய மந்தைகள் சொத்துகள் அனைத்தும் கால்நடைகள் ஆகிய நமக்குரியன ஆகுமன்றோ? எனவே நாம் அவர்களுக்கு ஒப்புதல் கொடுப்போம். அவர்களும் நம்முடன் கூடியிருக்கட்டும் என்றார்கள். ஆகவே நகர வாயிலுக்கு வெளியே வந்த அனைவரும் ஆமோரும் அவன் மகன் செக்கேமின் கூறியதை ஏற்றுக்கொண்டனர். நகரிலிருந்த அனைத்து ஆண்களும் விருத்த சேதனம் செய்யப்பட்டனர். 3ஆம் நாளன்று அவர்கள் அனைவரும் வலியால் வருந்திய பொழுது யாக்கோபின் புதல்வர்களும் தீனாவின் சகோதரர்களுமான சிமியோன் லேவி என்னும் இருவரும் அவரவர் வாளை எடுத்துக்கொண்டு சந்தேகமில்லாதபடி நகருக்குள் புகுந்து அனைத்து ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினார். அவர்கள் அமோரையும் அவன் மகன் செக்கேமையும் வாளினால் வெட்டி வீழ்த்திய பின் தீனாவை செக்கேமின் வீட்டினின்று அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அதன் பின் யாக்கோபின் புதல்வர்கள் வந்து வெட்டுண்டவர்களின் சடலத்தின் மீது மிதித்து
சென்று தங்கள் சகோதரியை தீட்டுப்படுத்திய அந்நகரை கொள்ளையிட்டனர். நகரிலும் வெளிப்புறத்திலும் இருந்த அவர்களுடைய ஆடு மாடு கழுதைகளை கைப்பற்றினர். அவர்களுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா குழந்தைகள் பெண்டிரையும் கைதிகளாக்கி வீடுகளிலிருந்து அனைத்தையும் கொள்ளையடித்தனர். யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் நோக்கி, நீங்கள் என்னை தொல்லைக்கு உட்படுத்திவிட்டீர்கள். இந்நாட்டில் வாழ்வோரிடத்திலும் கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என்னை இழிவுபடுத்திவிட்டீர்கள். என்னிடமோ சில ஆள்களே உள்ளனர். அவர்கள் ஒன்று சேர்ந்து என்னை தாக்கினால் நானும் என் குடும்பத்தாரும் அழிந்து போவோம் என்றார். அதற்கு அவன் மட்டும் எங்கள் சகோதரியை ஒரு விலைமாதை போல நடத்தலாமோ என்று அவர்கள் மறுமொழி கூறினார். அதிகாரம் 35. அப்பொழுது கடவுள் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு. உன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பியோடிய பொழுது உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிபீடத்தை எழுப்பி என்றார். யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், பெத்தேலுக்கு செல்வோம். அங்கே என் துன்ப நாளில் என் மன்றாட்டை கேட்டருளி நான் சென்று விடமெல்லாம் எனக்கு வழிதுணையாயிருந்த இறைவனுக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்புவேன் என்றார். அப்படியே அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின் கைகளில் கொடுக்க அவர் அவற்றை செக்கேமின் அருகில் இருந்த ஒரு கருவாலி மரத்தின் அருகே புதைத்தார். அவர்கள் புறப்பட்டு சென்றபொழுது அவர்களை சூழ்ந்திருந்த எல்லா நகரத்தினருக்கும் கடவுள் திகிலூட்டினார். எனவே அவர்கள் யாக்கோபின் புதல்வரை துரத்தி செல்லவில்லை. இவ்வாறு யாக்கோபும் அவரோடு இருந்த எல்லா மக்களும் கானான் நாட்டிலுள்ள லூசு என்ற பெத்தேலுக்கு வந்து சேர்ந்தனர். யாக்கோபு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டியெழுப்பி தம் சகோதரரிடமிருந்து தப்பியோடின பொழுது கடவுள் தாம் அங்கே அவருக்கு வெளிப்படுத்தியதால் அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார். அப்பொழுது ரெபேக்காவின் பணிப்பெண் ஆகிய தெபேரா இருந்தாள். பெத்தேலில் அடிவாரத்தில் இருந்த ஒரு கருவாலி மரத்தடியில் அவள் அடக்கம் செய்யப்பட்டாள். எனவே அவ்விடத்திற்கு அல்லோன் பகூத்து என்னும் பெயர் வழங்கிலாயிற்று. யாக்கோபு பதான் ஆராமிலிருந்து திரும்பி வந்த பின் கடவுள் மீண்டும் அவருக்கு தோன்றி ஆசி வழங்கினார். கடவுள் அவரை நோக்கி, உன் பெயர் யாக்கோபு, இனிமேல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய், உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும் என்றுரைத்து இஸ்ரவேல் என்று அவருக்கு பெயரிட்டார். மேலும் கடவுள் அவரை நோக்கி, நானே எல்லாம் வல்ல இறைவன், நீ பலுகி பெருகி கடவாய். ஓரினமும் மக்களினங்களின் கூட்டமும் உன்னிடமிருந்து தோன்றும், அரசர்களும் உன் வழிமரப்பில் உதிப்பார்கள். ஆபிரகாம் ஈசாக்குக்கு நான் அளித்த நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரப்பினருக்கும் கொடுப்பேன் என்றார். பின்னர் கடவுள் அவரோடு பேசிய இடத்தினின்று மேலெழும்பி சென்றார். யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்தில் ஒரு கல் தூணை நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் நீர்மாவளியையும் எண்ணெயையும் வார்த்தார். யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். பின்பு அவர்கள் பெத்தேலை விட்டு புறப்பட்டனர். எப்ராத்திற்கு சற்று தொலையில் அவர்கள் இருந்தபொழுது அங்கே ராக்கேலுக்கு பேறுகாலம் வந்தது. அப்பொழுது அவர் மிகவும் வேதனைப்பட்டார். பேறுகால வேதனையால் அவர் துடித்து கொண்டிருக்கையில் மருத்துவ பெண் அவரை நோக்கி, அஞ்சாதே, உனக்கு இன்னொரு மகன் பிறந்துள்ளான் என்றாள். அவர் சாக கிடந்து உயிர் பிரியும் வேளையில் அவனுக்கு பென் ஒனி என்று பெயரிட்டார். அவன் தந்தையோ அவனை பென்யமீன் என்று அழைத்தார். இவ்வாறு ராக்கேல் இருந்து போக பெத்லகேம் என்ற எப்ராத்திற்கு செல்லும் வழியில் அடக்கம் செய்யப்பட்டார்.
யாக்கோபு அவருடைய கல்லறையின் மேல் ஒரு நினைவு தூணை நாட்டி வைத்தார். இன்று வரை அது ராகேலின் கல்லறைக்கு நினைவு தூணாக இருக்கின்றது. மீண்டும் இஸ்ரேல் அங்கிருந்து புறப்பட்டு மிக்தால் ஏதேருக்கு அப்பால் கூடாரம் அடித்தார். இஸ்ரேல் அந்நிலப்பகுதியில் குடியிருந்த பொழுது ரூபன் தன் தந்தையின் மறுமனைவியாகிய பிலாகாவுடன் உடலுறவு கொண்டான். இஸ்ரேல் அதை கேள்விப்பட்டார். யாக்கோபின் புதல்வர்கள் 12 பெயர்களாவன. லேயாவின் புதல்வர்கள் யாக்கோபின் தலைமகன் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன். ராகேலின் புதல்வர்கள் யோசேப்பு, பென்யமீன். ராகேலின் பணிப்பெண் பிலாகாவின் புதல்வர்கள் தான், நப்தலி. லேயாவின் பணிப்பெண் சில்பாவின் புதல்வர்கள் காத்து, ஆசேர். அவர்கள் யாக்கோபுக்கு 16 பிறந்தார்கள். ஆபிரகாமும் ஈசாக்கும் வாழ்ந்த இடம் கிரியாத்து அர்பா என்ற எபிரோன் ஆகும். யாக்கோபு தம் தந்தை ஈசாக்கிடம் மம்ரே என்னும் கிரியாத்து அர்பாவுக்கு வந்தார். அதுவே ஆபிரகாமும் ஈசாக்கும் குடியிருந்த எபிரோன் ஆகும். ஈசாக்குக்கு 150 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் வயது முதிர்ந்தவராய் இறந்து தாம் மூதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டனர். அவர் புதல்வர்கள் ஏசாவும் யாக்கோபும் அவரை அடக்கம் செய்தனர். அதிகாரம் 36. ஏதோம் என்ற ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசா கானான் நாட்டு பெண்களில் இத்தியன் ஏலோனின் மகள் ஆதாவையும், இவ்வியன் சிபெயோனின் மகளான ஆனாவின் மகள் ஒகோலி பாமாவையும், இஸ்மையேலின் மகளும் நெப்பாயோத்தின் சகோதரியுமான பாசமத்தையும் மணந்து கொண்டார். ஏசாவுக்கு ஆதா எலிபாசை பெற்றெடுத்தாள். பாசமாத்து ராகுவேலை பெற்றெடுத்தாள். ஒகலிமபா ஏயூசு, யாலாம், கொராகு ஆகியோரை பெற்றெடுத்தாள். இவர்கள் ஏசாவுக்கு கானான் நாட்டில் பிறந்த புதல்வர்கள். பின்னர் ஏசா தம் மனைவியர், புதல்வர், புதல்வியர், தம் வீட்டை சேர்ந்தவர் எல்லோரையும் அழைத்து கொண்டு தம் மந்தைகள், கால்நடைகள், கானான் நாட்டில் சேர்ந்திருந்த உடைமைகள் யாவற்றோடும் தம் சகோதரன் யாக்கோபை விட்டு பிரிந்து வேறு நாட்டிற்கு போனார். ஏனெனில் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத அளவு அவர்களுடைய உடைமைகள் பெருகிவிட்டன. அவர்கள் தங்கியிருந்த நிலம் அவர்களுடைய மந்தைகளுக்கு போதாதிருந்தது. ஆகையால் ஏசா என்ற ஏதோம் சேயீர் என்ற மலை நாட்டிற்கு சென்று குடியேறினார். சேயீர் மலை நாட்டில் வாழும் ஏதோமியரின் மூதாதையாகிய ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசாவின் புதல்வர்கள் பெயர்களாவன: ஏசாவின் மனைவி ஆதாவின் மகன் எலிபாசு, அவருடைய 2ஆம் மனைவியான பசமாத்தின் மகன் ராகுவேல். எலிபாசின் புதல்வர்கள் தேமான், ஓமார், செப்போம், காத்தாம், கெனாசு. ஏசாவின் மகன் எலிபாசின் மறுமனைவி திம்னாம் எலிபாசுக்கு அமலேக்கை பெற்றெடுத்தாள். இவர்களே ஏசாவின் மனைவி ஆதாவின் பேரப்பிள்ளைகள். ராகுவேலின் புதல்வர்கள் நகாத்து, செராகு, சம்மாம், மீசாம். இவர்களே ஏசாவின் மனைவி பாசமாத்தின் பேரப்பிள்ளைகள். சிபயோனின் மகளான ஆனாவின் மகன் ஒகலிமபாம் ஏசாவுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் ஏயூசு, யாலாம், கோராகு. ஏசாவின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் ஏசாவின் தலைமகன் எலிபாசின் புதல்வர்களான தேமான், ஓமார், செப்போ, கெனாசு, கொராகு, காத்தாம், அமலேக்கு ஆகிய இவர்கள் அனைவரும் எலிபாசுக்கு பிறந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். இவர்களே ஆதாவின் பேரப்பிள்ளைகள். ஏசாவின் மகன்
ராகுவேலின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தார்கள். நாகாத்து, சேராகு, சம்மா, மீசா இவர்களே ராகுவேலின் புதல்வர்கள். ஏசாவின் மனைவி பாசமத்தின் பேரப்பிள்ளைகள் இவர்கள் ராகுவேலின் வழிவந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். ஏசாவின் மனைவி ஒகோலி பாமாவின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் ஏயூசுல், யாலாம், கொராகு இவர்கள் ஆனாவின் மகளும் ஏசாவின் மனைவியுமான ஒகோலிமபா வழிவந்த தலைவர்கள். இவர்களே ஏதோம் எனப்பட்ட ஏசாவின் புதல்வர்களும் அந்த இனத்தின் தலைவர்களும் ஆவார். அந்த நாட்டில் குடியிருந்த ஓரியனான சேயீரின் புதல்வர்கள் லோதான், சோபால், சிபயோன், ஆனாம், தீசோன், எட்சேர், தீசான் இவர்களே ஏதோம் நாட்டிலிருந்த சேயேரின் மக்களாகிய ஒரியாரின் தலைவர்கள். லோத்தானின் புதல்வர்கள் இவர்களே ஒரி, ஏமாம், லோத்தானின் சகோதரி திம்னா. சேபாலின் புதல்வர்கள் இவர்களே அல்வான், மனாகத்து, ஏபால், செப்போ, ஓனாம். சிபயோனின் புதல்வர்கள் இவர்களே ஐயா, அனாம். இந்த அனா தன் தந்தை சிபயோனின் கழுதைகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது பாலை நிலத்தில் வெப்ப நீரூற்றுகளை கண்டுபிடித்தான். ஆனாவின் மகன் தீசோன், அனாவின் மகன் ஒகொலிமபா. தீசானின் புதல்வர்கள் இவர்களே எம்தான், எஸ்பான், இத்ரான், கெரான். எட்சேரின் புதல்வர்கள் இவர்களே பில்கான், சகவான், ஆக்கான். தீசோனின் புதல்வர்கள் இவர்களே ஊசு, ஆரானின். ஒரியரின் தலைவர்கள் இவர்களே லோதான், சோபால், சிபயோன், ஆனாம், தீசோன், எட்சேர், தீசான் இவர்கள் சேயீர் நாட்டின் குலப்பிரிவுகளுக்கு ஏற்ப ஒரியரின் தலைவர்களாய் இருந்தவர்கள். இஸ்ரவேலரிடையே முடியாட்சி தொடங்கும் முன்னரே ஏதோமில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் இவர்களே பெகோரின் மகன் பெலா ஏதாமின் ஆட்சி புரிந்தான். அவனது நகரில் பெயர் தின்காபா. பெலா இறந்த பின் பெஸ்ராவை சார்ந்த செராகின் மகன் யோபாபு ஆட்சிக்கு வந்தான். யோபாபு இறந்த பின் தேமானியரின் நாட்டை சேர்ந்த ஊசாம் ஆட்சிக்கு வந்தான். ஊசாம் இறந்த பின் பெதாதின் மகன் அதாது ஆட்சிக்கு வந்தான். இவன் மோவாபு நாட்டில் மிதியானியரை தோற்கடித்தவன். அவனது நகரின் பெயர் அவித்து. அதாவது இறந்த பின் மஸ்ரேகாவை சார்ந்த சம்லா ஆட்சிக்கு வந்தான். சம்லா இறந்த பின் யூப்ரத்தீசு நதி கருகில் இருந்த ரகபோத்தை சார்ந்த சாவுல் ஆட்சிக்கு வந்தான். சாவுல் இறந்த பின் அக்போரின் மகன் பாகால் அனான் ஆட்சிக்கு வந்தான். பாகால் அனான் இறந்த பின் அதார் ஆட்சிக்கு வந்தான். அவனது நகரில் பெயர் பாசு. அவன் மனைவியின் பெயர் மெகேட்ரபேல். அவள் மேசகாப்பின் மகளான மத்ரேத்தின் மகள். தங்கள் குலப்பிரிவின்படியும் நிலப்பகுதிகளின்படியும் ஏசாவின் வழிவந்த தலைவர்களின் பெயர்கள் இவைகளே: திம்னா, ஆல்பா, எதேத்து, ஒகொலிமபா, ஏலாம், பினேன், கெனாசு, தெமான், மிபுசார், மக்தியேல், இராம். எதோமியர் உரிமையாக கொண்டு குடியேறி வாழ்ந்த நிலப்பகுதிகளின்படி தலைவர்களாயிருந்தவர்கள் இவர்களே. இந்த எதோமியரின் மூதாதைதான் ஏசா.